Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது Group 2A மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இந்த क्वेश्चन பேப்பர் என்ன மாதிரி இருந்தது, ஈஸியா இருக்கா, டஃப்பா இருக்கா எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கலாம், முக்கியமா அப்கமிங் Group 1, Group 2, Group 4 இந்த prelims எக்ஸாமுக்கு இங்க இருந்து என்ன இன்புட் நம்ம எடுத்துக்கலாம், ப்ரிப்பரேஷன் என்ன மாதிரி கொண்டு போகணும் எல்லாமே டீடைலா நம்ம வந்து பார்ப்போம். இந்த இடத்துல ப்ரோ இது வந்து மெயின்ஸ் எக்ஸாம் நடக்க போகிறது prelims எக்ஸாம் மேட்ச் ஆகுமா அந்த மாதிரி கேட்காதீங்க. என்னதான் குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் இது டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. ஸோ prelims மெத்தடில் நான் 5 ஆப்ஷன் கொடுத்து அப்ஜெக்டிவ் டைப் OMR ஷீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சி ஆப்ஷன் எப்படி செட் பண்ணுறாங்க, கொஸ்டின் எங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயம் அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸில் ட்ரெண்ட் ஆகும், கண்டினியூ ஆகும். அதை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அப்கமிங் பண்ண போகிறவங்க டீட்டெயிலாக பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஓகே, சரிங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது, ஈஸி, டஃப், மாடரேட் எல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சிலபஸ் நமக்கு தெரியும். ஸோ 100 கேள்விகள் ஜிஎஸ், 60 லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் மொழிப்பாடம், 40 ரீசனிங் பாட்டு. சரிங்க. இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் 100% எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு தெரியும். நீங்களே வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதாவது இந்த கமெண்ட் பண்ணுறவங்களில் முக்கால்வாசி பேர் பொய்யா தான் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வெறுப்பேற்றணும் அதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் உண்மையாக பண்ணலாம், அதெல்லாம் வந்து யோசிக்காதீங்க. நீங்களே செல்ஃபாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். 100% நான் எஃபோர்ட் போட்டிருக்கேன். கொடுத்துருக்க சிலபஸ் வைஸ் நான் முழுமையாக படித்தேன், டாபிக் வைஸாக படித்தேன், நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு நாளைக்கு 5 to 6 hours எல்லாமே நான் வந்து படிச்சிருக்கேன். நீங்கள் கரெக்டாக எஃபோர்ட் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் என்ன விஷயம் தோணுச்சோ அதுதான் எல்லாருக்குமே தோணியிருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அவங்களுக்கும் ஈஸி, உங்களுக்கு டஃப்பாக இருந்தால் அவங்களுக்கும் டஃப்பாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு 90-95% எல்லாருமே ஒரு காமன் சிலபஸ் தான், காமன் சோர்ஸாக வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி காலகட்டம் யூடியூப்பில் எல்லாமே வந்து கொடுக்குறோம், எல்லா புக்ஸும் வந்து இருக்குது, எல்லா சோர்ஸும் படிக்கிறாங்க. ஒரு 5 to 10% தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து படிச்சிருக்கலாம். அப்படி பார்க்கும்போது நல்லா படிச்சிருந்தால் எல்லாமே நான் கவர் பண்ணியிருந்தேன், நான் சும்மா யூடியூப் மட்டும் பார்த்துட்டு போனேன், சோர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனேன், வெறும் டெஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு போனேன், அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக படித்து நோட்ஸ் எடுத்து டெஸ்ட்டை போட்டு ஒரு நாளைக்கு 5 to 7 hours நான் படிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறவங்க உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதுதான் எல்லாருக்குமே தோணியிருக்கும். ஸோ யார் சொல்கிறதையும் நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணால் போதுமாக தான் வந்திருக்கும். ஓகே, ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வந்து தோணும். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்திருக்காது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, ஒட்டுமொத்தமாக பேப்பர் எப்படி இருந்தது அதை நம்ம வந்து பார்த்துலாமா? ரைட், இது எனக்கு தோன்ற விஷயங்கள் நான் வந்து கொடுக்குறேன், பார்க்கலாம். அண்ட் கொஸ்டின் பேப்பரில் எப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க, அந்த பாலிசி ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் 100 கேள்விகள் ஜிஎஸ், இதில் 50லேருந்து 55 கேள்விகள், அதாவது ஒரு 50+ கேள்விகள் பேப்பர் ஈஸியாக தான் இருந்தது. ரைட், இது எதிர்பார்த்த ஒன்று தான். 50-55 கேள்விகள் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. சொல்லப்போனால் ஒரு சில கேள்விகள் இப்போ இந்த பாலிட்டி ஹிஸ்ட்ரி எல்லாமே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினை பேஸ் பண்ணி அதிகமாக வந்து கொடுத்துருந்தாங்க. இது எல்லாராலும் பண்ண முடியும். ப்ராப்பராக படிச்சிருந்தா 50க்கு மேலே கேள்விகள் நிச்சயமாக நீங்கள் போட்டிருக்க முடியும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது வரப்போகிற 45லேருந்து 50 கேள்விகள், இந்த கேள்விகள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாக தான் இருந்தது. முக்கியமாக இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கு, சயின்ஸு, இந்த பட்ஜெட்டு, பாலிசி எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டு வச்சுருந்தாங்க. ஓகே, பட் இந்த இடத்துல இது மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த லெவல் டஃப்னஸ் நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் கேட்பாங்கன்றதான். ஸோ 50 கேள்விகள் டஃப்பாக தான் கேட்டு வச்சுருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு போட்டி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி கேட்பாங்கன்றதை நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஒரு டிஎன்பிஎஸ்சி வர கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு போட்டித் தேர்வில் 100 கேள்விகள் யாருமே ஃபுல்லாக வந்து போட முடியாது. கட் ஆஃப் என்ன வேணுமோ அதை ரீச் பண்ண முடியுமா அதை மட்டும் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த ஈஸியாக கேட்டிருக்காங்கல்ல, ஸோ இந்த 50-55 கேள்விகள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி அட்டன் பண்ணி இருந்தால் நம்ம கட் ஆஃப் கிட்ட போக ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். இதான் லூப்போல். நம்ம வந்து இதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் நம்ம உள்ளே வந்து போக முடியும். நம்ம அதிகமான ஃபோக்கஸ் இங்கே தான் பண்ணியிருக்கோம், நான் வந்து டஃப்பாக இருக்குன்னு யோசிக்கிறோன்னா இங்கே இடத்துல நம்ம அடி வாங்க தான் செய்யும். நமக்கு தேவை அந்த ஈஸியான விஷயங்கள் அட்டன் பண்ணோமா இல்லையா அதை ஃபஸ்ட் நம்ம திங்க் பண்ணணும். இது ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ரைட், அடுத்தது ரீசனிங் 40 கேள்விகள். இங்கே எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாது டிஎன்பிஎஸ்சி ரீசனிங்கில் டஃப்பாக வைக்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் எதிர்பார்த்த லெவல் டஃப்னஸ் கிடையாது. ரீசனிங் இது மாடரேட்டுக்குன்னு இல்லை, ஈஸி தான். இதில் 30 கேள்விகள் எல்லாருமே அட்டன் பண்ண முடியும். 40-30 கேள்விகள் ரீசனிங் எல்லாரும் போட முடியும். ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ரிவைஸ் பண்ணியிருக்கேன்னா 35 கேள்விகளே ஈஸியாக நீங்கள் போட்டிருக்க முடியும். ரீசனிங் டஃப் இல்லை. ஜிஎஸ்ல பாதிக்கு பாதி கொடுத்துருந்த லெவலுக்கு ரீசனிங் கிடையாது, நிச்சயமாக கொடுத்துருந்தாங்க. ரீசனிங் ஒழுங்காக பண்ணியிருந்தா கட் ஆஃப் இன்னும் வந்து பூஸ்ட் பண்ணிவிடும், ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். ரீசனிங் ஈஸி தான். அடுத்தது லாங்குவேஜ் பார்ட் இங்கே வந்து வரலாம். தமிழ், இங்கிலீஷ். ஸோ என்கிட்டையும் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸு சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா,
தமிழ் ரொம்ப கஷ்டமாக கேட்டிருக்காங்க, செஞ்சு விட்டாங்க, இதான் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்த வரைக்குமே தமிழ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் வந்து கேட்டு வச்சுருந்தாங்க. இங்கிலீஷ் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப் அப்படின்னு இல்லை. இங்கிலீஷ் வந்து ஒரு சில கேள்விகள் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு 52 கேள்வி கிட்ட ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அட்டன் பண்ண முடியும், கொஞ்சம் டைம் இழுத்தாலும் இதை பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில கேள்விகள் தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தாலும் அட்டன் பண்ண முடியும். பட் தமிழ் இந்த இடத்துல நான் என்கொயரி பண்ண வரைக்கும் 45க்கு மேலே போட்டிருந்தால் நல்ல மார்க் தான். ஓகேவா? சரி, இதை வந்து ஓவரால் நம்ம வந்து பார்த்துருக்க விஷயம். ஸோ கட் ஆஃப் அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் வந்து நல்லா கேட்டிருக்காங்களான்னு கேட்டால் ஒரு சில கேள்விகள் நல்லா கேட்டிருக்காங்க, ஒரு சில கேள்விகள் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியலன்ற லெவலுக்கு வந்து இருந்தது. சொல்லப்போனால் இந்த பாலிசி ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப ஓவராக கேட்டிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. சொல்லப்போனால் இந்த சன் நியூஸு, இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு சில நியூஸ் சேனல்ஸு, கலைஞர் டிவி இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா கூட ஒரு சில நியூஸ்லாம் நம்ம அடிச்சிருக்க முடியும். அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. இந்த தாய்மானவர் இதெல்லாம் வந்து நம்ம இந்த மேக்சினில் படித்தோம், எல்லாரும் பேர் வந்து கமெண்ட்லாம் வந்து போட்டிருந்தாங்க. பட் இது எல்லாமே சன் நியூஸில் டைரெக்டாக கொடுத்துருக்க ஒரு ஸ்கீமாக இருந்தது. அண்டு விடியல் பயணம், உமன் எம்பவர்மெண்ட் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். விடியல் பயணம் அப்படின்னா என்ன? பெண்களுக்கு வந்து அந்த பஸ் ஃபார் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறது, இலவச பேருந்து பயணம். இது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்றதுக்குள்ளே வருமானு எனக்கு வந்து தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ரீசன்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஸ்கீம்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சரியா தப்பா உள்ள நம்ம வந்து போக வேணாம். பட் கேள்விகள் அந்த மாதிரி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் வந்து நம்ம இந்த வருஷம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். பட் கேள்விகள் 2021 பட்ஜெட் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க, அதை வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ 2021லேருந்து 2023 வரைக்கும் இந்த கவர்மெண்ட் எங்கெல்லாம் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களோ இதை பேஸ் பண்ண ஸ்கீம்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நம்ம புக் லிஸ்ட் போடுமே சொல்லியிருப்போம். தமிழ்நாடு ஜாகிரஃபி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு பாலிட்டி, தமிழ்நாடு எக்கனாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. அப்போ தமிழ்நாடை பற்றி அதிகமாக கேட்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது கேள்விகள் கண்டென்ட் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு ஜாகிரஃபிலேருந்து கேள்விகள் அதிகமாகலாம் வந்து வரலை. சொல்லப்போனால் வெளியேருந்துலாம் வந்து கேட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் தாங்க. ஏன்னா ஒரு போட்டி தேர்வுன்னு வரும்போது எல்லா கேள்வியும் எதிர்பார்த்த லெவலுக்கு வந்து இருக்காது. சிலபஸ் பேஸ் பண்ணி தான் எல்லாமே லிங்க் பண்ண மாதிரி வந்திருக்கும். டைரெக்டாக சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது மெயின்ஸ் எக்ஸாம் வேறு, ப்ரிலிம்ஸும் கிடையாது. மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும் போது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டா? பட் தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 10th லெவல் நம்ம வந்து நிறைய வந்து படிச்சுட்டு போயிருவோம். இலக்கணம் அப்படி சொல்லும் போது எங்கிருந்து வேணால் கேள்வி கேட்கலாம், கிராமரா எப்படி வேணால் வந்து கேட்கலாம். ஸோ மெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி டஃப்னஸ் கொடுத்துருந்தாங்களான்னா எஸ், டஃப்னஸ் கொடுக்க தான் செஞ்சுருந்தாங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அப்போ அப்கமிங் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி மாத்திரமானு கேட்டால் நீங்கள் இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்குவாங்க, சோர்ஸை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. இப்படி கேட்குறாங்க அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. நான் திரும்ப சொல்கிறது தான், 200 கேள்விகளில் 140லேருந்து ஒரு 150 கேள்விகள் நாம் என்ன படிக்கிறோமோ அங்கிருந்து தான் கேட்பாங்க. பேலன்ஸ் இருக்கிற ஒரு 50 கேள்விகள் அவங்க எங்கே கேட்குறாங்க யாருக்குமே தெரிய மாட்டேது. வர டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 எதை எடுத்தாலும் ஒரு 20-30 கேள்விகள்லாம் கண்ணா பின்னான் இருக்கு. கேட்குறாங்களா, இல்லை புக்கில் இருக்கா, வெளியிருந்து கேட்குறாங்களா, இந்த யூனிவர்சிட்டி அங்கெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி யோசிக்கும் போது எல்லாமே படிக்கணுமானா சத்தியமாக படிக்க முடியாது. டைம் நமக்கு வந்து இருக்காது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் இந்த கட் ஆஃப்க்கு இருக்கிற சோர்ஸை எப்படி ப்ராப்பராக ரிவைஸ் பண்ண முடியும் அதை மட்டும் வந்து பாருங்கள். படிக்கிற மெத்தட் வந்து மாத்திர வழியை வந்து பாருங்கள், ரைட்? நிச்சயமாக எல்லா சோர்ஸும் கவர் பண்ண முடியாதுங்க. எல்லா யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி கேள்விகள் எடுத்திருக்காங்க. ஒரு சில கேள்விகள்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்லாம் ரொம்ப அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க. பட்ஜெட் பின்னாடி போய் கேட்டிருக்காங்க. புதுசாக ஸ்கீம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு சில கேள்விகளுக்கு மாற்றி கேட்டிருக்காங்க. சோர்ஸை மாத்திரமா அதை மாற்ற தேவை கிடையாது. படிக்கிற விஷயத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக மல்டிபிள் ரிவிஷன் பண்ணுறதை வந்து பாருங்கள். இப்போது நம்ம வந்து படிக்கிறோம். இப்போ மெட்ராஸ் மகாஜன சபா வந்து டேட்லாம் வந்து கேட்டு வச்சுருந்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை நம்ம டேட் கேட்போம். இயர் நம்ம வந்து படித்து வச்சுருப்போம், டேட் வந்து கேட்கல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம படிக்கிறத இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணால் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு கட் ஆஃபை ரீச் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். மல்டிபிள் சோர்ஸ்க்கு போக 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 நம்ம போயிட்டே தான் வந்திருக்கணும். போட்டித் தேர்வு ஒரு கடல் மாதிரி, நம்ம எவ்வளோ தான் உள்ளே போனாலும் ஆழமாக போயிட்டே தான் வந்திருக்கும். அதை வந்து உள்ளே போகவே முடியாது. அப்போது மேலே இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் வந்து பாருங்கள். ஒரு சில விஷயங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணால் மட்டும்தான் கொண்டு போக முடியும். ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிலிம்ஸ்க்கு எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலான்றத வீடியோ நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த சமச்சீர் புக்காக இருக்கலாம், ஒரு டிகிரி லெவல் புக்காக இருக்கலாம், இப்போ பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க, ஒரு ஜென்ரல் பட்ஜெட்டாக இருக்கட்டும், அக்ரி பட்ஜெட்டாக இருக்கட்டும், அந்த பட்ஜெட்டை எப்படி வந்து கேட்பாங்க எல்லாமே ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். படிக்கிற விஷயத்தை நீங்கள் மாற்ற வேணாம், அந்த ஆங்கிளை மட்டும் வந்து மாற்றுங்க. சோர்ஸ் நீங்கள் மாற்றி எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. சமச்சீர் புத்தகம் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். டிகிரி லெவலில் ஒரு சில புத்தகம் நிச்சயமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். சமச்சீர் மட்டும் போதாது. வரப்போகிற காலங்களில் சமச்சீர் மட்டும் 100% போதாது. அண்ட் சேம் டைம் 100% சமச்சீர் நீங்கள் முழுமையாக முடிச்சிருக்கணும். இந்த வார்த்தை தெளிவாக பார்த்துக்கோங்க. எல்லாரும் மிஸ் பண்ணுறது இங்கே தான்.
நம்ம தப்பு பண்ணுறது பேஸை வந்து விட்டுறோம், ரைட்? இப்போ குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 4 இருக்குது, எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம சமச்சீர் புக்கை ப்ரைமரியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் 100% இங்கிருந்தா கேள்வி கேட்பாங்களா? சத்தியமாக இல்லை. இது மட்டும் போதுமானதாக வந்திருக்காது. அண்ட் சேம் டைம் 6-12 வந்து படிக்கிறீங்களா? இதை முழுமையாக படிச்சிடணும். 100% தரவாக நீ கவர் பண்ணியே ஆகணும். அதாவது நான் புக்கை ஃபுல்லாக படித்தேன், புக்கை ஃபுல்லாக படித்தாலும் சிலபஸ் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த டாபிக் என்ன வந்திருக்கு, டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி முழுமையாக கவர் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 100 கேள்வி கேட்குறாங்க ப்ரிலிம்ஸில். 100 கேள்விகளில் ஒரு 40 கேள்விகள் சமச்சீர் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்கன்னா, இந்த 40 கேள்விகள் நீங்கள் சாலிடாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். 60 கேள்விகள் வெளியே வருது, ஓகேவா? அப்போ இந்த 60 கேள்விகளுக்கு நம்ம எவ்வளோ சோர்ஸை கலெக்ட் பண்ணாலும் ஃபுல்லாலாம் முட்டி மோத முடியாது. எப்படி பார்த்தாலும் அடி வாங்க தான் செய்யும். இந்த 60ல் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக படித்தாலும் ஒரு 25 to 30 தான் அட்டன் பண்ண முடியும். இதுதான் ரியாலிட்டி. எவ்வளோ என்ன யார் என்ன சொன்னோம், இதான் இந்த ரியாலிட்டி. அப்போது இந்த 25 தான் கட் ஆஃப் டிசைட் பண்ணும் போது இந்த 40 நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிருக்கணும், ரைட்? அப்போ கையில் இருக்க விஷயத்த நல்லா படிங்க, ஸ்ட்ராங்காக படிங்க, திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பண்ண முடியும். சோர்ஸ் எல்லாம் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பாலிசி வந்திருக்கு, அதை வந்து கொண்டு போக முடியும். பட் ஸ்டாட்டிக் பார்ட்டுக்கு இருக்கிற விஷயத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணாலே போதுமானதாக வந்திருக்கும். நிச்சயமாக கட் ஆஃப் அங்கே ரீச் பண்ண முடியும். இப்பவும் ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க, ப்ரோ இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு. சத்தியமாக வந்து பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பண்ண முடியும். இங்கேயுமே அந்த 50 கேள்வி சொன்னல, அந்த 50 கேள்விகள் ஜிஎஸ்ல ஸ்ட்ராங்காக படித்து உள்ளே போட்டிருந்தா இந்த குரூப் 2A மெயின்ஸை கட் ஆஃப் நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது, ஓகேவா? நெகட்டிவ் மார்க் கிடையாது. அந்த 50 கேள்விகள் ஈஸியாக கேட்டிருக்காங்களே, இந்த 50 கேள்விகளில் 40 கேள்விகள் சாலிடாக நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் பேலன்ஸ் இருக்க 50 கேள்விகள் ஃப்ளூக்கில் போட்டிருக்கேன். அதில் ஒரு 15 கேள்விகள் சரியாக இருந்தால் கூட 55 கேள்விகள் ஜிஎஸ் நீங்கள் சரியாக வந்து போட்டிருக்க முடியும். கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும். இதான் வந்து ரியாலிட்டி. எல்லா போட்டித் தேர்வும் இப்படி தான் வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வரப்போகிற எல்லா கேள்வியும் ஈஸியாக இருக்காது, படித்த மாதிரி கேட்க மாட்டாங்க. நாம தான் அதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் ஆகிக்கணும். அதை புரிஞ்சுக்கோங்க. கேட்குற ஸ்டேட்மெண்ட்டு, ரீசனு, கூற்று, இந்த மாதிரி கேள்விகள்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் ஆகுங்க. அப்போ தான் எக்ஸாம்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும், சரியா? அண்ட் சேம் டைம் எந்த கேள்விகள் கஷ்டமாக கேட்டிருக்காங்களோ அதை மட்டுமே நீங்கள் யோசிக்க வேணாம். ஈஸியாக இருக்கிறதையும் யோசிங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். அப்போது இந்த குரூப் 2A மெயின்ஸில் கட் ஆஃப் என்னவா இருக்கலாம், இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் வந்து கொடுக்குறேன். ஜென்ரல் நான் வந்து கொடுக்குறேன். அதாவது ஜென்ரல் கேட்டகரி இங்கேருந்து நீங்கள் வந்து உள்ளே மைனஸ் பண்ணிட்டே வந்து போகலாம். கட் ஆஃப் என்னோட ஆஸ்பெக்டில் 152 இருந்து 157 வரைக்கும் இருக்கலாம். இது ஜென்ரல் கேட்டகரி, ஓகேவா? அதாவது நம்பர் ஆஃப் கேள்விகள் 200. இது வந்து ஒரு ப்ரைமரி. இப்போ தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்னும் ஃபுல்லாக கீ வந்து கொடுக்கல. கீ கொடுத்ததுக்கப்புறம் அந்த சேஞ்ச் வந்து வரலாம். கட் ஆஃப் அதிகமாகலாமா கம்மியாகலாமா எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். பட் லாஸ்ட் டைம் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு கட் ஆஃப் கொடுத்துருந்தோம். அந்தபடி தான் டிஎன்பிசியும் வந்து கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு வந்து கிளிக் ஆச்சு. அந்த பேசிஸில் நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். 200 கேள்விகளுக்கு 152 157. இது ஃபார் ஜென்ரல் கேட்டகரிக்கு. இங்கேருந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்டிஎஸ்லாம் வந்து கம்மியாகலாம். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 145+ இருக்குது. ஒரு பிசி, எம்பிசி, எஸ்சிஎஸ்டினா நிச்சயமாக வந்து கிராக் ஆக சான்ஸ் இருக்குது. நம்பிக்கை விட்டுறாதீங்க. கட் ஆஃப் வந்து எல்லாருமே 160 மேலே போட்டிருக்க மாட்டாங்க. எல்லோரும் 170 மேலே போட்டிருக்க மாட்டாங்க. எஸ் போட்டிருக்காங்க, ஆனால் அவ்வளோ பேரும் போட்டிருப்பாங்களான்னா எல்லாரும் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த பார்டர், இந்த 152, இந்த 157, இந்த பார்டருக்குள்ளே தான் ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்து இருப்பாங்க. இங்கிருந்து அந்த பிசி, எம்பிசி, எஸ்சிஎஸ்டி வரும்போது கட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக தான் சான்ஸ் இருக்கலாம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நம்பிக்கையாக இருங்க, நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். நாம் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் சரிதான், இன்னும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறோம், பட் சேம் டைம் ஸ்மார்ட் ஒர்க்கும் அங்கே அப்ளை பண்ணணும், சரியா? படிக்கிற விஷயத்தில் அந்த 100 கேள்விகளில் நமக்கு லூப் ஹோல் அந்த கட் ஆஃப் தான். ஒரு 50 கேள்விகள், ஒரு 60 கேள்விகள், அங்கே என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் வந்து பாருங்கள். நமக்கு வராத 40 கேள்விகளுக்கு முட்டி மோதுறதை விட இருக்கிற 50-60 கேள்விகள் ஃபோக்கஸ் பண்ணால் கிராக் பண்ண முடியும். இப்போ கூட இப்போ குரூப் 2A மெயின்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. நம்மளில் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவோம், அந்த எக்ஸ்ட்ரா கேட்டிருக்க 30-40 கேள்விகள் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க அதை எல்லாமே அனலைஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, எந்த யூனிவர்சிட்டி, எந்த அகாடமி, எந்த புக்கு, எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். பட் இங்கே ஈஸியாக இருக்க இந்த 50-60 கேள்விகள் யாருமே பார்க்குறது கிடையாது. இங்கே தப்பு பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த 50-60 கேள்விகள் தப்பு பண்ணாமல் போட்டிருந்தா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஜிஎஸை பொறுத்த வரைக்கும். பட் லாங்குவேஜ் தமிழ் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்றது முழுசாக எனக்கு வந்து தெரியல. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எப்படி பார்த்தீங்க, அது எங்கே கேட்டிருக்காங்க, நம்ம வேட் ஸ்டடி எல்லாமே செக் பண்ணி பார்த்து முழுசாக நான் வந்து கொடுக்குறேன். பட் இங்கிலீஷ் ஓகே ரகமாக இருந்தது. ரீசனிங் சொல்லவே வேணாம், அது ஈஸி தான். பட் ஜிஎஸும் தமிழும் மட்டும்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து மாற்றி விட்டுருந்தாங்க. பட் மெயின்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லும் போது
இந்த டஃப்னஸ் எக்ஸ்பெக்டட் லெவல் தான். ஏன்னா ப்ரிலிம்ஸை விட ஒரு படி மேலே தான் வந்து கொடுத்தாகணும். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்லாம் ஆல்மோஸ்ட் டஃப்பாக தான் கேட்டிருக்காங்கன்னா மெயின்ஸ்க்கு அப்படி தான் வந்து கேட்பாங்க. டிஸ்கிரிப்டிவ் இருக்குது எப்படி கேட்க போகிறோம் யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாமே பார்க்கும்போது பேப்பர் மாட்ரேட் டு டஃப் அங்கே இருந்தது. ரொம்ப டஃப் அப்படிங்கிறதுல ஈஸியும் இல்லை. பட் கட் ஆஃப் அந்த லெவல் தான் வந்திருக்கும். அந்த 145, 148, 150 இந்த லெவல் தான் மோஸ்ட்லி பிசி எம்பிசி எல்லாமே வந்து போகலாம். நீங்கள் எவ்வளோ வந்து போட்டிருக்கீங்க, சில அகாடமிக் கீழே வந்து பார்த்துருப்பீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அஃபிஷியல் கீ வந்ததும் இன்னொரு கட் ஆஃப் நம்ம வந்து கொடுக்கலாம், அங்கே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பயப்படாமல் இருங்க, எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் ப்ரோ, எல்லாமே அகாடமிக் குட்டில் வந்துச்சான்னு கேட்டால் சத்தியமாக வந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ நம்மளும் நிறைய விஷயம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருந்தோம், பிடிஎஃப் கொடுத்துருந்தோம், எல்லாமே வந்துச்சான்னு கேட்டால் எல்லாமேலாம் வரல. நானும் ரெடி பண்ணேன், கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருந்தேன், பிடிஎஃப் கொடுத்தேன். பட் எதிர்பார்த்த லெவலில் நம்ம வந்து கொடுக்கலாம் முடியாது. பட் பாலிட்டி கிளிக் ஆகிருக்கு, மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து கிளிக் ஆகிருக்கு, ஜியாகிரஃபியில் எல்லாமேலாம் கிளிக் ஆகலை. அந்த ரிவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிளிக் ஆகிருக்கு. இந்த கிளைமேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், என்விரான்மெண்ட் அதெல்லாம் வந்து கிளிக் ஆகிருக்கு. அதை தாண்டி சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் வந்து கிளிக் ஆகலை. ஆனால் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கில் ஓரளவுக்கு ஓகே. இது எல்லாமே இந்த 65 கேள்விகள் தான் கிளிக் ஆகிருந்தே தவிர எல்லாமேலாம் சூப்பர் போ நம்ம கொடுத்த மட்டும் வந்ததுன்னு கேட்டால் சத்தியமான வந்து கிடையாது. யாருமே அந்த அளவுக்கு கொடுத்துருப்பானு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஆவரேஜாக ஓகேவாக தான் இருந்தது. ஒரு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் குரூப் 1 நல்லா நான் படிச்சிருந்தேன். இந்த வர எக்ஸாம்ஸு ஒரு டாப்பிக்கும் ப்ராப்பராக ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா ஆங்கிலையும் நான் கொண்டு போயிருந்தேன். இப்போ சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும் போது இன்டெப்த்தாக நான் வந்து பார்த்துருந்தேன். இப்போ ஒரு ஸ்கீம்ஸ் பார்க்குறோம், இந்த விடியல் ஸ்கீம் இருக்குது, புதுமை பெண் ஸ்கீம் இருக்குது. இது எல்லாமே ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போன ஒரு நியூஸாக இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இருந்தால் ஓரளவுக்கு கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். அந்த ஜிஎஸ்ல அந்த 55-60 நிச்சயமாக நீங்கள் போட்டிருக்க முடியும், அது பாசிபிள் இருக்குது. பட் தமிழ், இங்கிலீஷ் வந்து கிராமர் சம்மந்தப்பட்ட விஷயம், ரீசனிங் எல்லாருமே போட்டிருக்க முடியும். இந்த இடத்துல கட் ஆஃப் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறது அந்த தமிழுக்கு இங்கிலீஷும் நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க அந்த எட்ஜை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் வந்து மாறும். ஸோ என்னோட கட் ஆஃப் இது மட்டும்தான். மேபி ஃப்யூச்சரில் கீ வரும்போது வந்து மாறலாம், அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்பிக்கையாக இருங்க, நல்லா படிங்க. கம்மியாக போட்டிருந்தாலும் விட்டுருங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். எக்ஸாம் நல்லா எழுத முடியும். ப்ரிப்ரேஷன் விட்டுறாதீங்க. நம்ம அடுத்து வரப்போகிற வீடியோக்குள்ளே எங்கிருந்துலாம் வந்து கேட்டிருக்காங்க, எப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க, நம்ம படிக்கிற சோர்ஸை எப்படி மாற்றி கேட்டிருக்காங்க எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன் கொண்டு போகலாம். பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றி, வணக்கம்.